ஒரு ஆசிரியரும் ஒரு பெற்றோரும் சரியா இருந்துட்டால் நீதிமன்றம், காவல்துறை தேவையே இல்லைங்க. ஏன்னா அங்கேயே ஒழுக்கம் கரெக்டா வந்துரும். சூப்பரா இருந்தது தலைமுறை. ஒரு இளைய தலைமுறை நாசமா போறதுக்கு காரணம் ஆசிரியரும், பெற்றோரும் தான். தயவு செஞ்சு இத நீங்க கொஞ்சம் கவனமா செலுத்தி, ஒரு ஒழுக்கத்துல வந்து முக்கிய கவனம் செலுத்துங்க. அன்றாடம் அவன கவனிங்க. நல்வழிப்படுத்துங்க. ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்குங்க. ப்ளீஸ். அரசு பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் ஒரு பணிவான வேண்டுகோள். மற்றும் அந்த பெற்றோர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். குறிப்பா வந்து அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த சீருடை வந்து ரொம்ப எனக்கு மனச ரொம்ப கஷ்டப்படுத்துது. அவன் பேண்ட் போடுறான் அப்படின்னா, முட்டிக்காலுக்கு மேல பேண்ட்ட போடுறான். சட்டைய இப்படி இப்படி தச்சுக்கிறான். முடிய இப்படி விடுறான். முடியில டை அடிச்சுக்கிறான். ஃபுட்பால்ல தொங்கின்னு போறான். பஸ்ஸில தொங்கின்னு போறான். நான் வந்து வறுமைய குறை சொல்லல. நான்லாம் சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவன் தான். அந்த வலி எனக்கு தெரியும். இப்ப ஆசிரியர் வந்து நீங்க கூடுதல் கவனம் செலுத்தணும். அவன அடிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா கண்டிக்கக்கூடாதுன்னு சொல்லலல்ல. அவன் மேல தனி கவனம் செலுத்துங்க. எல்லா பெற்றோருமே வந்து பிரைவேட் ஸ்கூலை நோக்கி எப்படி போ முடியும்? பிரைவேட் தனியார் பள்ளியில போனா வந்து ஒழுக்கம் அதிகமா இருக்குது. ஆனா எல்லாருக்குமே பணம் கட்டி படிக்கிற வசதி இல்ல. எதுக்கு அரசு பள்ளி நாடி வரோம்? அப்ப ஒழுக்கத்த அங்க நீங்க சொல்லிக் குடுத்தா போதும். படிப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வாங்க. ஒழுக்கத்த சொல்லிக் குடுங்க. ஒழுக்கம் வந்தா படிப்பு வந்துரும். பஸ்ல தொங்கக்கூடாது. முடி இப்படி வெட்ட இப்படி இந்த மாரி தான் ஒழுக்கமா முடி வெட்டணும். ட்ரெஸ் இப்படி போடக்கூடாது. நீட்டா இன் பண்ணின்னு வரணும். ஒவ்வொரு பிரைவேட் ஸ்கூல்லயுமே பாருங்க. அந்த பசங்க டக் இன் பண்ணி அவ்வளோ அழகா வருவான். நீட்டா வருவான். நல்ல ஹேர் கட் பண்ணுவான். எந்த பிரைவேட் ஸ்கூல்லயாவது கலர் டை அடிச்சு டக் பண்ணாம முட்டிக்கால் மேல பேண்ட்ட போடுறது பார்த்துருக்கீங்களா? அரசு பள்ளியில மட்டும் வராங்க. அப்போ உங்க புள்ளைங்க வந்து இதே அரசு பள்ளியில படிச்சு நீங்க அப்படி விட்டுருவீங்களா? இது எவ்வளோ கஷ்டமா இருக்குது. 80,000 1,00,000 சம்பளம் வாங்குறீங்க. ஆனா அந்த அரசு பள்ளி ஆசிரியர் வந்து 6,000 7,000 சம்பளம் வாங்குறாங்க. அவனால ஒழுக்கத்த தர முடியுது. ஏன் உங்களால ஒழுக்கத்த தர முடியாதா? உங்க கடமை தானே அது. பெத்தவங்களும் நீங்களும் கவனிக்கணும். உங்களுடைய வறுமை புரியுது. உங்க வறுமைய ஒழிக்கணும் அப்படின்னா, உன் புள்ள படிச்சா வறுமை ஒழிஞ்சிரும். அப்ப உங்க புள்ள மேல கவனம் வைக்கணும். நீங்க நீங்க யாருக்காக கஷ்டப்படுறீங்க? நீங்க கூலி வேலைக்கு போறீங்க, சித்தாள் வேலைக்கு போறீங்க, பெயிண்டர் வேலைக்கு போறீங்க. எதுக்காக போறீங்க? உங்க புள்ளைக்காக தான் போறீங்க. அப்ப உங்க புள்ளைங்க மேல ஒழுக்கத்து மேல அந்த கவனத்த வச்சா தான் அந்த தலைமுறை மாறும். எனக்கு நெறைய கஷ்டமா இருந்துச்சு. பசங்க அந்த பஸ்ல தொங்கின்னு போறது கஷ்டமா இருக்குது. 2வது பிரைவேட் ஸ்கூல் அப்ப அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்து பெண் பிள்ளைங்கள வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும்போது, அது வந்து ஒரு கூட்டம் நின்னு பார்க்கறது. அங்க ஒரு ஷோ பண்றது. இப்ப எந்த பிரைவேட் ஸ்கூல்ல இருந்தா அவன் பஸ் ஏற போறான், நேரா வீட்டுக்கு போயிடுவான். எல்லாருமே பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற வசதி நமக்கு இல்ல. அரசு நமக்கு நெறைய சலுகை குடுத்திருக்கு. அந்த சலுகைய நம்ம பயன்படுத்தணும். அரசு நெறைய நமக்கு வழிகாட்டுது. அதையும் நம்ம பயன்படுத்தணும். தயவு செஞ்சு இந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து கவனம் செலுத்துங்க. சரி வரலையா கண்டிங்க. பேரண்ட்ஸ கூப்பிடுங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் வைங்க. அவன் டிசி ஒரு முறை குடுத்து பாருங்க. அப்புறம் மீண்டும் அத சரி பண்ணி அவன உள்ள கொண்டு வரலாம். ஒரு பயத்த ஏற்படுத்துங்க பசங்களுக்கு. உங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க. அவன் அடிச்சுட்டு வந்த டை கலரு, அந்த பேண்ட் இதெல்லாம் வந்து பார்க்க நமக்கு சகிக்குதா? உங்க புள்ள அந்த மாரி இருந்தா நீங்க விட்டுருவீங்களா? வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யுங்க. நான் தப்பா சொல்லல.